இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோவில் OnePlus 10T இந்த ஃபோனை பற்றின நிறையவே விஷயங்கள் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து OnePlus-ஐ திருப்பி ரிசரெக்ட் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு ஃபோன் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேச்சுக்கள்லாம் போயிட்டுருக்கு. அது காரணம் இதோட ஸ்பெக்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோனை பற்றி என்னென்ன ஸ்பெக்லாம் தெரிய வந்திருக்கு, எதனால் அது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். OnePlus-ல ஒரு முக்கியமான சீரிஸ் அப்படின்னா அதோட அந்த T சீரிஸை சொல்லலாம். OnePlus நார்மல் நம்பர் சீரிஸ் இல்லை ப்ரோ சீரிஸ் இதை தாண்டி நிறைய பேர் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த T சீரிஸ் தான். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த T சீரிஸ் வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்போட இருந்தாலுமே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடையும் வரும் அப்படின்றனால நிறைய பேர் இந்த T ஃபோனுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த OnePlus-ல. ஸோ அந்த வகையில் 9 சீரிஸில் பார்த்தீங்கன்னா T சீரிஸ் வரல, அதுக்கு பேர் RT அப்படின்னு விட்டாங்க. இப்போ வந்து இந்த 10 சீரிஸில் 10T அப்படின்னு ஒன்று வரப்போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 10T வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட தான் வரப்போகுது. Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற அந்த ப்ராசஸரோட தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட 8 Gen 1ஓட ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம OnePlus 10 சீரிஸ் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த OnePlus 10 சீரிஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டிசைனில் தான் Oppo Reno 8 அப்படின்ற ஒரு ஃபோன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த OnePlus 10T தான் Oppo அப்படியே ரீப்ராண்ட் பண்ணி Oppo Reno 8 வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேமரா. ஸோ இந்த நிறையவே இந்த ஃப்ளாக்ஷிப் கில்லராக இது வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேச்சுக்கான ஒரு காரணம் கண்டிப்பாக இந்த கேமராவை தான் இருக்கும். ஏன்னா இந்த கேமரா வந்து நிறையவே சில ஃபீச்சர்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம், இதோட மெயின் சென்சார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 MP ஒரு மெயின் சென்சார். ஸோ ஓகே, 50 MP ரைட்டு தான் வச்சுக்கோங்களேன். அடுத்து செகண்டரி சென்சார் பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட். அதுவே மூணாவது சென்சார் பார்த்தீங்கன்னா யூஸே இல்லாத 2 MP மேக்ரோ லென்ஸ். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஃப்ளாக்ஷிப் சிப்போட வர்ற ஒரு OnePlus ஃபோன் என்ன ரேட் வரும்? அப்ராக்சிமேட்டாக நம்ம யோசிச்சு பார்த்தாலும் கண்டிப்பாக 35 - 40. இந்த ஸ்பெக்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா OnePlus இதை காஸ்ட் கட்டிங்காக பண்ணியிருக்காங்க. இதனால OnePlus-ஓட அந்த ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்ற ஒரு டேக்லைனோட வர்ற ஒரு ஃபோன் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டுருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்குற ஒரு சைடு சிரிப்பாக தான் வருது. 35,000 ரூபாய்க்கு 8 MP கேமராவும் 2 MP மேக்ரோவும் கொடுக்குறேன். ஏன்னா இது எப்படா ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இப்படி தான் பேஜ் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேசில் பிளேட் அப்படின்ற ஒரு டேக்லைன் இருக்கும் OnePlus 10 சீரிஸில், அதுவுமே கண்டிப்பாக இந்த தடவை இருக்க போகிறது கிடையாது. அடுத்து பேட்டரி சைடு அப்படின்னு பார்த்தோம்னா 4800 mAh பேட்டரி இல்லை 5000 mAh பேட்டரி வரும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இதுக்கு வந்து இப்போ இதை பவர் அப் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட 150 வாட் சார்ஜரோட இந்த ஃபோன் வரப்போகிறதா தெரியுது. நல்ல விஷயம் தான், இதை பற்றி ஒன்றும் தப்பு சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு எங்கே இடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேமரா சைடு தான். ஆல்ரெடி OnePlus-உடைய ஃபோன்ஸில் கேமராஸ் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். லோன் நான் சொல்கிறத விட அந்த ப்ரைஸுக்கு நம்ம வேறு ஃபோன் வாங்கினோம் அப்படின்னா அந்த வேறு ஃபோன் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணும் கேமராவில். ஸோ அப்படி பார்க்கும்போது OnePlus அந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபோன் ஒரு 40,000 ரூபாய்க்கு வந்து இந்த அளவுக்கு மட்டமான கேமரா வச்சு வாங்க நீங்கள் நினைப்பீங்களா? என்ன கேட்டிங்கன்னா சத்தியமாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய தாட் இதை பற்றி என்ன இருக்குது அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. தென் அப்புறம் UI அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் UI அப்படின்ற கலர் ஓஎஸில் தான் ரன் ஆக போகுது கண்டிப்பாக. ஸோ அது என்ன சொல்கிறத பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ பேசிட்டேன். ஸோ அப்படி இருந்தாலும் இதுதான் OnePlus-உடைய நிலைமை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு OnePlus மீண்டு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, அதுதான் உண்மை. இப்போ ஓகே, ஒருவேளை இந்த ஃபோன் ஒரு 30,000 - 35 ப்ரைஸ் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இந்த ஃபோனுக்கு வந்து அது கொடுக்குறதே அதிகம். பட் ஸ்டில் OnePlus 8+ Gen 1 அப்படின்னு பார்க்குறதுனால ஒரு 30 - 35 வர்றது எனக்கு ஒரு நியாயமான ப்ரைஸாக தெரியுது. ஒருவேளை இதை தாண்டி அந்த ஃபோன் அதிகமான ப்ரைஸில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ஃபோனை பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த ஃபோனை பற்றி கிடைச்ச நியூஸ். ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த ஃபோன் OnePlus ரிசரெக்ட் பண்ணி எடுத்துருமா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு அப்படி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸோட கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.